உன் மேல கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். நல்லா கேட்டுக்க. உன் மேல தேவ திட்டம் இருக்கு சாமி. இதை பார்க்கிலும் மேலானதை அவர் உனக்கு செய்ய வல்ல. அம்மாவை விட்டு அப்பாவை விட்டு உனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் மீனை கேட்டால் பாம்பை தருபவர் அல்ல. முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பவர். அப்பத்தை கேட்டால் கல்லை. உன்னதமான தகப்பன். பூமியிலே ஈண்டெடுத்த தாய் தகப்பன் எங்களை பார்க்கிலும் நித்திய காலமாய் நடத்துகிற ஒரு தகப்பன் உண்டு. நாங்க மண்ணுல மறைஞ்சிருவோம், அவர் மறையாதவர். நீ இல்லப்பா, இப்போ நீ தேவ திட்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து உன் பார்வைக்கு எதையெல்லாம் சூப்பரா பெஸ்டா தெரியுதோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு எஸ் சாமி என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வந்தன்னா, இப்போ இல்லப்பா, நித்தியமா தலைமுறையா உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இத வீட்டில் இருக்கிற என் வாலிப பிள்ளைக்கு, வீட்டில் வளர்ந்து வர என் செல்லத்துக்கு, வீட்டில் வளர்ற என் 10 வயசு பிள்ளைக்கு, 13 வயசு பிள்ளைக்கு, 16 வயது பிள்ளைக்கு, காலேஜ் படிக்கிற பருவத்தில் இருக்கிற பிள்ளைக்கு மெதுவா எடுத்து மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படிதான் அவர் உன்னை நடத்த விரும்புகிறார். சொந்தக்காரனுக்கு தெரியாது, கீழ் வீட்டு ஆண்டிக்கு தெரியாது தேவ திட்டம் என்றால் என்ன என்பது. விலையேற பெற்ற அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார்.